சத்தமே இல்லாமல் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் பண்ணுறதுனால தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் உயர உயர போயிட்டே இருக்காங்க. நிறைய பேர் தான் உதவி செய்கிறத வெளிச்சம் போட்டு பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு விளம்பரப்படுத்தி பண்ணுவாங்க. ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அவர் என்ன உதவி செஞ்சாலும் அது வெளியே தெரியாது. தலைவர்கிட்டருந்து உதவி பெற்றவங்க அதை வெளியில் சொல்லும்போது தான் அந்த உதவி வெளியே தெரிய ஆரம்பிக்கும். இப்போ தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அறிவுறுத்தலின்படி ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய ரசிகர் மன்றத்தில் ரொம்பவே ஏழ்மையானவங்க இருக்காங்கள்ல, அவங்களோட பிள்ளைங்களோட படிப்பு செலவுகளை ஏற்றிருக்காங்க. அதுவும் எத்தனை மாவட்டம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கிருஷ்ணகிரி, சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம். ஸோ முதல் கட்டமாக இத்தனை மாவட்டங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது 2025-26க்கான முதல் கட்டமாக. கடந்த சில வருடங்களாகவே ரசிகர் மன்றத்தில் இருக்கிற ஏழ்மையான நிலையில் இருக்கிற ரசிகர்களோட குழந்தைகளோட படிப்பு செலவு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ரஜினிகாந்த் ஃபவுண்டேஷன் மூலமாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இப்போ 2025-2026க்கான அந்த படிப்பு செலவையும் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்துட்டுருக்கிற தகவல். இதனால தான் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை உலகமே கொண்டாடுது. தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் தலைவரை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம்.